ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு கவுனி ரைஸில் கொலா புட்டு மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கருப்பு கவுனி ரைஸ் மாவு இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம விலாக்லேயே ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த மாவு எடுத்துகிட்டு லைட்டாக வெதுன்னு சுடுதண்ணியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து பிசையணும். ஒரே இதாக தெளிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அது வந்துட்டு லூஸ் ஆயிரும். ஸோ லைட்டாக தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாவு வந்துட்டு நல்லா ட்ரையும் இல்லாமல் கொஞ்சம் அப்படி ஈரப்பதமாகிற ஸ்டேஜுக்கு வரும். அதில் வந்துட்டு எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. ஸோ கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா அதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாவு நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கொலா புட்டு அவிக்கிற குழல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ புட்டுக்கு கீழே வந்துட்டு குடம் இருக்கும், மேலே வந்துட்டு குழாய் இருக்கும். பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா தான் கரெக்டான பதத்தில் உங்களுக்கு புட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கொலா புட்டோட குடத்தில் வந்துட்டு ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் அதை வந்துட்டு சூடு பண்ண வச்சுடுங்க. தென் கொலா புட்டு குழலில் வந்துட்டு அந்த கீழே உள்ள அந்த ஃபில்ட்ரு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கொலா புட்டு மாவு, அதை எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் துருவல் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மாவு, அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அந்த குழாயை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு மூடி போட்டு வேக விட்ருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு ஆவி பறக்கும். ஸோ அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புட்டோட வாசனை வந்துட்டு நல்லா கமகமான்னு இருக்கும் வீடு ஃபுல்லாக. இந்த மாதிரி ஒயிட் ரைஸில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பு கவுனியில் செஞ்சீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி. ஸோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி ஈஸி அண்ட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ புட்டு வெந்துருச்சு. நம்ம அதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை இப்படி வச்சுட்டு பின்னாடி ஜஸ்ட் அதுக்கு ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் குத்துனீங்க அப்படின்னாலே புட்டு வந்துட்டு அழகாக இந்த மாதிரி வெளியே வந்துடும். இந்த புட்டு கூட நம்ம ஆல்ரெடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நீங்கள் ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் உங்களுக்கு இல்லை தாளித்து சாப்பிட்றீங்க, நீங்கள் சுகர் பேஷண்ட் தாளித்து சாப்பிட்ணும் அப்படின்னா கூட இதை வந்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கடுகெல்லாம் போட்டு நீங்கள் தாளித்து கூட சர்வ் பண்ணலாம். அருமையான கொலா புட்டு கருப்பு கவுனி ரைஸில் ரெடி. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி முன்னாடி நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சுகர் போட்டு தான் அதை சாப்பிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட விலாக் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிட்லாம். Thank you for watching friends. Bye. Take care. Bye bye.